சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கை, நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படி உட்படுத்தப்பட்டிருக்கிறோம்? கொலோசையர் 1:13 போட்டிருக்கு, இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். கொலோசையர் 1:12 வேதம் சொல்லுகிறது, ஒளியிலுள்ள பசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி ஆக்கி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நம்மளுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவன் கல்வாரி சிலுவையிலே நம்மளுடைய அக்கிரமங்களை சுமந்து நீதிகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய அக்கிரமம் அங்கே டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், எங்களை தகுதிப்படுத்துகிறவர் தேவனே. நீதிமான் அப்படின்னா ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் வித்வுட் எனி கில்ட்டி கான்சியஸ் ஆர் எனி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தேவனோடு சரிசமமாய் அவரோடு உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். அவருக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாதபடி அவர் மூத்த குமாரன், நம் இளைய சகோதரர்களாய் பிள்ளைகளாய் அவரோடு கூட உன்னதங்களிலே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கிறார். குற்ற மனசாட்சி இல்லாதபடி, தாழ்வு மனப்பான்மை இல்லாதபடி அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய சிறைகளே அவருடைய அன்பின் மண்டலத்துக்குள்ளாய் வரும் பொழுது நமக்கு இரட்டிப்பான நன்மையை தேவன் தருகிறார். இந்த நாள்ல கூட ஒரு 3 பேரை மாத்திரம் இரட்டிப்பான நன்மை பெற்ற ஒரு 3 பேரை சொல்லுகிறேன். முதலாவது யோசேப், எப்ராஹிம், மனாசே என்னுடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, எகிப்தின் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாயார் சபையாரின் வர்த்தக லாபம் உன்னிடமாய் தாண்டி வரும். யூத வம்சத்தின்படி முதல் பையனுக்கு தான் சேஷ்ட புத்திர பார்க்க. வேதத்துல 2 யோசுவாவிலையும் பார்க்கலாம், 4ஆவதுலையும் பார்க்கலாம். யூபனுடைய சேஷ்ட புத்திரன் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. 10 பேரை தாண்டி 11 பேர். எத்தியோப்பியாவின் எகிப்தின் வர்த்தக லாபம் நெடிய ஆட்களாய சபையாரின் வர்த்தக லாபம் உன்னிடமாய் தாண்டி வரும். ஏன்னா வேதம் சொல்லுது, தடைகளை எல்லாம் நீக்கி யோசேப்பே நீ கனிதரும் திராட்சை செடி சுவரின் மேல், தடைகள் மேல போராட்டங்களை தாண்டி கனி கொடுக்கிறவன், வெற்றி பெறுகிறவன் இந்த யோசேப். முதல்ல இரட்டிப்பான நன்மை யாருக்கு அப்படின்னா யோசேப்புக்கு தான் கிடைச்சிச்சு. அது 10 சகோதரர்களை தாண்டி 11ஆவதா இருக்கிற யோசேப்புக்கு கிடைத்த இரட்டிப்பான சேஷ்ட புத்திர பாகம். இல்லாட்டி என்ன சொல்றது, சொத்துல 2 பங்கு மற்றவங்களை காட்டி கூடுதலாய் 48லயே சொல்றான் அதிகாரத்துல, மற்றவர்களை பார்க்கல உனக்கு கூடுதலாக கொடுத்தேன், எமோரியர் கையில என்னுடைய வெள்ளினாலும் என்னுடைய அம்பினாலும் சம்பாத்தியம் பண்ணினேன். அப்ப நல்ல கவனிங்க, யார் யாருடைய வாழ்க்கையில புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவர்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறார். வேதம் சொல்லுது, தாவீது ஆகாதென்று தள்ளப்பட்ட கல், ஆனா அவன் தான் சுதந்திரிக்கிறவனாய் மாறினான். வேதத்தில் அநேகர் யாபேஸ் கனம் பெற்றவனாய் இருந்தான் போட்டிருக்கான். துக்கத்துடனே அவனுடைய தாயார் அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ், ஆனா அவன் தன் சகோதரனை கனம் பெற்றவனாய் இருந்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினான். புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு இரட்டிப்பான சுதந்திரம். 2வது யோபுனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா, புடமிடப்பட்ட யோபு, பாடுகளை சகித்த யோபு. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், ஆனா தீமையினால் மரணத்தினால் சோதிக்கிறவர் அல்ல. திருடன் திருடவும் கொள்ளவும் யோவான் 10:10 அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கு வாரான், ஆனா அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்னு கர்த்தர் சொல்லுங்க. யோபை 42 போட்டிருக்க யோபு 42 அதிகாரத்துல கர்த்தர் அவனை 2 மடங்கு இழந்து போன எல்லாம் 7000 ஆடா, 14,000 ஆடா, 500 ஏர்மாடா, 1000 ஏர்மா, 3000 ஒட்டங்கள், 6000 ஒட்டங்கள், என்னென்னலாம் இழந்தானோ காட் ஆஃப் ரெஸ்டரேஷன், மறுபடியும் பழைய நிலைமையை தாண்டி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். பட்டுப்பூச்சி பட்சித்த வருஷங்களின் பலன், முசுக்கட்ட பூச்சி பட்சித்த வருஷங்களின் பலன், பச்சைக்கிளி வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப தருவேன்னு சொல்லி
திரும்ப அவனுக்கு கொடுக்கிறார். மூன்றாவதா நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 1:5 எல்கானா தன் மனைவியை சிநேகித்தபடினா அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையிலையும் 2 மடங்கு ஆசீர்வாதம் அன்னாள் வாழ்க்கையில். என் ஆத்மா கம்பீரிக்கிறது, சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறது. அவமானத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நிந்தனால் நிறைந்த வாழ்க்கை, தலை குனிந்தது வாழ்க்கை. ஆனா தேவரீர் தலையை நிமிர பண்ணுகிறது. லேவியராம் 26:13 உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார். ஏசாயா 61 போட்டிருக்கு, உங்கள் லட்சிக்கு பதிலாக உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை பெறுவீங்க. உங்கள் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுது. வாழ்க்கையில நீங்க வெட்கப்பட மாட்டேன். கொஞ்ச காலம் பாடல் இருக்கிற நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். என்றைக்கு நம்மளை கைவிடாத கர்த்தர், உருக்கமான இறக்கத்தினால் இறங்குகிற கர்த்தர். மாலையில அழுகை தங்கும், காலையிலோ களிப்புண்டாகும். உங்க வாழ்க்கையில சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள், இரட்டிப்பான நன்மைகள். இந்த செப்டம்பர் மாதம் இரட்டிப்பான வருமானம், இந்த செப்டம்பர் மாதம் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள். ஒரு ட்ரெஸ் வாங்கினு 2 ட்ரெஸ் வாங்குவேன். ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வீடு போதுன்னு நினைக்கிறேங்க. இல்ல 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைகளுக்கும் வீடு ஆண்டவர் தனித்தனியாக தரும். இரட்டிப்பான வீட்டை தரும், இரட்டிப்பான லேண்டை தரும். ஒரு லேண்ட் மாத்திரம் இல்ல, பக்கத்துல கார்டன் பிளாட்டே வாங்குவேன். கர்த்தர் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற கர்த்தர். ஆதியாகமம் 1 ஆசீர்வாதம் என்று சொன்ன கர்த்தர் 12 அதிகாரத்திலே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும், உன்னை பெருகவே பெருக. சாபத்தின் தேவன் அல்ல, சபிக்க தேவன் இந்த உலகத்துல. சிலவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆத்மா வாழ்ந்தது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருப்பீர்களாக. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். நல்ல பிதாவே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்பங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் சொன்ன ஒரு வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் உண்டா. லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார். யோசேப்பை 2 மடங்கு ஆசீர்வதித்த கர்த்தர், யோபுவை 2 ஆசீர்வதித்த கர்த்தர், அன்னாளுக்கு 2 பங்கை கொடுத்த கர்த்தர். பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரை இரட்டிப்பான நன்மைகளை கட்டளையிடுங்க. நல்ல இரட்டிப்பான ஆரோக்கியத்தை, இரட்டிப்பான வருமானங்களை, இரட்டிப்பான செழிப்பை, 2 வாகனங்களை, 2 வீடை ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு 2 ஆத்துமாக்களை இந்த மாதம் கட்டளையிடுங்க. எங்கெங்கெல்லாம் போறாங்களோ சபைகள் 2 ஆத்துமாக்களை கூட்டி கொண்டு போறோம். ஆவியின் வரங்கள், இரட்டிப்பான வரங்கள் ஆண்டவரே நாங்க பார்க்கிறோம். எலிசா இரட்டிப்பான வரங்களை கட்டளையிட்டு பிள்ளைகள் வாழ்க்கையில இரட்டிப்பான வரங்களை கட்டளையிட்டு ஆசீர்வாத கிருபைக்கு ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.